ஆப்கி அதாலத்தில் மத்திய பிரதேஷின் சீஃப் மினிஸ்டர் மோகன் யாதவ் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் பிளவுவாத அரசியல் செய்கிறார். மத்திய பிரதேசில் இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள் சொல்றாங்க, நீங்க முதலமைச்சர் ஆனதிலிருந்து மாநிலத்தை ஹிந்து முஸ்லிம்னு ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கீங்க. முதலாவது நாள் முதலாவது உத்தரவு நீங்க கொடுத்தது லவுட் ஸ்பீக்கர்ஸை தடை செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது நான் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தாலும் உச்ச நீதிமன்றம் சொன்னது என்னன்னா, அதாவது இந்த ஒலியோட டெசிபல் என்னன்னா இந்த அளவில் இருக்கணும்னு சொன்னாங்க. நான் அதன்படி மத்திய பிரதேசத்தில் நடைமுறைப்படுத்தினேன். இதில் என்ன தவறு இருக்கு? இந்த சட்டத்தை நான் ஒன்றும் உருவாக்கல, சட்டம் முன்னாடியே இருக்கு. உச்ச நீதிமன்றம் அமல்படுத்தினாங்க. அதனால இயல்பா அந்த பொறுப்பு என்னோடது. அதை எப்படி அமல்படுத்துறது? அதாவது லவுட் ஸ்பீக்கர் மட்டும் இல்லை, நாங்கள் டிஜேவும் தடை பண்ணோம். டிஜேவால அதோட ஒலியால பல விதங்கள்ல பாதிப்பு ஏற்படுது. நான் பார்த்துருக்கேன், சின்ன சின்ன பசங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அதனால நம்ம அரசு சட்டம் ஒழுங்கு கருதி ஹிந்து முஸ்லீம்ங்கிற வேறுபாடு பார்க்கல. சமமா நான் சொன்னது என்னன்னா, எப்பவும் சவுண்டோட லிமிட் இவ்வளவுதான் இருக்கணும், அதை கடைபிடிக்கணும். அது எனக்கு ரொம்ப பெருமை. அப்படின்னா இந்த விஷயத்துல ஹிந்து முஸ்லிம் வேறுபாடு இல்லையா? நீங்க ஆபீஸ்க்கு போனதும் போட்ட முதல் ஆர்டர் என்னன்னா, இறைச்சி மீன் கடைகள் அனுமதி இல்லாம நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. இது நேரடியா முஸ்லிம் கடைக்காரர்களுடைய வியாபாரத்தை தாக்குற மாதிரி இல்லையா? ஓரமா பார்த்தா உலகம் அப்படிதான் தெரியும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நான் பார்த்தது என்னன்னா, அதாவது ஃபுட் சேஃப்டி சட்டம் சொல்லுது, வெளியில எல்லாம் திறந்து வச்சா அது உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும். அதனால நான் சொன்னேன், நம்ம ரூல்ஸ் என்ன இருக்கோ, நான் சாப்பிட வேண்டான்னு சொல்லல. அதாவது சாப்பிட்ற விஷயத்த நீங்க உள்ள எடுத்து வைக்கணும், அதை பாதுகாப்பான முறையில் வைக்கணும். அதுக்கப்புறம் வரவங்க வாங்கிட்டு போட்டோம், அதை ஏன் வெளிப்படையா இப்படி வைக்கிறீங்கன்னு கேட்டேன். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சிராவண மாசத்துல அதை பார்க்கவே பிடிக்காது. விதியை பின்பற்ற வேண்டியது என்னோட வேலை. அந்த விஷயத்தை தான் நான் கடுமையா ஃபாலோ பண்ணினேன். இதுல எனக்கு வேற எந்த எண்ணமும் இல்ல. அப்ப முகமத்பூரை மோகன்பூரா மாத்தினதுக்கு பின்னாடி என்ன எண்ணம் இருந்தது? இல்ல இல்ல, எனக்கு அந்த மாதிரி எண்ணம் எதுவும் இல்ல. நான் சொன்ன மாதிரி மக்களின் ஒத்துழைப்பால என் பேர் வரலாம். ஆனா நீங்க சொல்ற அந்த முகமத்பூர் கிராமத்துல பாத்தீங்கன்னா ஒரு முகமத் கூட கிடையாது. அது நம்ம சட்டத்துல இருக்கு. அந்த கிராமத்து வாசிகள் எழுதி கொடுக்கறாங்க, எங்க கிராமத்துல மோகன் முரளி கோயில் இருக்கு, அத மோகன்பூரா மாத்துங்கன்னு சொல்றாங்க. நான் அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ண, அதுலயும் என் மேல குற்றச்சாட்டா நான் என்ன பண்றது? நீங்க அதுக்கேத்த மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, மௌலானா கிராமத்தோட பேரை எழுதும்போது என் பெண்ணை ஆடுதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு கிராமத்தோட பேரு மௌலானா, அது முழுக்க ஒரு ஹிந்து கிராமம். அங்க முஸ்லீம் சகோதரனோ சகோதரியோ ஒருத்தர் கூட கிடையாது. அதனால அவங்க இந்த மௌலானா பேரை மாத்தணும்னு சொன்னாங்க. அப்போ நான் அதை போஸ்ட் பண்றதுக்காக கடிதம் எழுதும்போது, நான் இந்த மௌலானா எழுதுனா எப்படி புரியும் எனக்கும் சொல்லுங்கன்னு சொன்னேன். அந்த ஊர்ல ஒருத்தராவது மௌலானா இருந்திருக்கணும்ல. அப்படி யாருமே அந்த ஊர்ல இல்ல. அந்த ஊரோட பேரு மௌலானா. இயல்பாவே எழுதும்போது பெண் தடுமாறதான் செய்யும். இதுல என்ன? அதாவது மக்கள் நினைவுபடுத்துறாங்க, மோகன் யாதவுடைய இந்த எண்ணம் பழமை வாய்ந்தது. 8 வருஷத்துக்கு முன்னாடி 2017ல நீங்க பூட்டான் போனீங்க. அங்க போய் என்ன ட்வீட் பண்ணிருக்கீங்கன்னா, பூட்டான் ரொம்ப அழகான நாடு, 7 லட்சம் மக்கள் இருக்காங்க, படித்த பண்பான மக்கள் இருக்காங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டோட மாப்பிளங்கிற வழக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் எழுதியிருக்கீங்க, பூட்டான் முஸ்லிம், வறுமை, குற்றமில்லாத நாடு. அதாவது முஸ்லிம் இல்லனா குற்றம் நடக்காத? இல்ல இல்ல, இத பத்தி நிறைய விவரங்கள் இருக்கு, நீங்க கவனிக்கலாத. இதுல தனித்தனி ஐட்டம் இருக்கு, உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன். நீங்க எல்லாத்தையும் ஒரே சென்டென்ஸ்ல கொண்டு வராதீங்க. நான் இந்தோனேஷியா போயிருந்தேன், மலேசியா போயிருந்தேன், முஸ்லீம் அதிகமா இருக்கிற நாடு. நான் சவுதி போயிருந்தேன். அதுக்கான அர்த்தம் அது கிடையாது. நான் என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி பல நாடுகள் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா, நான் இந்த விஷயத்தை எழுதவே இல்லை. அங்கெல்லாம் இந்துக்கள் இருக்காங்கன்னு பல நாடுகள் இருக்கு.
அங்க புத்த மதமும் இருக்கு. நான் திரும்ப சொல்றேன், நீங்க ஏன் அப்படி ஒரு உணர்வோட என்ன 2 பக்கமும் பிரிக்க பாக்குறீங்க? என் மாநிலத்துல எனக்கு அப்படி ஒரு எண்ணமே கிடையாது. ஆனா அப்படி ஏதாவது நடந்தா நான் தெளிவா சொல்லிருவேன், மறைக்க மாட்டேன். அது என்னோட பழக்கம். அதாவது மத்திய பிரதேஷ்ல இருக்கிற காங்கிரஸ் தலைவர் என்ன சொல்றாங்கன்னா, மத்திய பிரதேஷ நீங்க முஸ்லிம் இல்லாத மாநிலமா மாத்தணும்னு நினைக்கிறீங்க. அவர் உதாரணமும் சொல்லியிருக்காரு. புல்டோசர் ஆக்ஷன் நடக்குது, ஹாஜி ஷஹதாதா அலியின் கோடிக்கணக்கான சொத்தை இடிச்சிட்டாங்க. அவருக்கு நீங்க ஒரு நோட்டீஸ் கூட கொடுக்கல. இது தவறான குற்றச்சாட்டு. யாராவது ஒருத்தங்க குற்றம் செய்யறாங்கன்னா, குற்றத்தோட சேர்த்து சட்டவிரோத பேரரசு கட்டுறாங்கன்னா, அதுவும் இதோட அரசாங்க நிலத்துல நடக்குதுன்னா, மாநில முதல்வர் என்ன செய்வாரு? அதாவது உங்க சொத்துங்கிறது உங்க நிலத்துல தானே இருக்கணும். நாங்க அதுக்காக நீதிமன்றத்தை நாடணும். கோர்ட் இதை சட்டவிரோதம், இடிச்சிருங்கன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது அதை எப்படி காப்பாற்ற முடியும்? இடிக்கப்படணும். அதனாலதான் இடிக்கப்பட்டுச்சு. அதாவது ஆக்ஷன் நடந்த நேரத்துல பிரியங்கா காந்தி, காங்கிரஸை சேர்ந்த நிறைய தலைவர்கள் சொன்னாங்க, புல்டோசர் நீதி எல்லாம் நடக்காதுன்னு. அத நானும் ஒத்துக்கிறேன். புல்டோசர் நீதிங்கிற ஒரு நீதியே கிடையாது. ஆனா ஒரு விஷயம் உண்மை, புல்டோசரை வச்சு நம்ம மூலமா யாரையும் தொந்தரவு செய்யற நிகழ்வு நடக்கக்கூடாது. அது தவறான விஷயம். ஆனா இது நீதிமன்ற அனுமதியோட சட்டவிரோதமான கட்டடம்னு முடிவாச்சுன்னா, அதுக்கப்புறம் உலகத்துல இருக்கிற எந்த சக்தியாலையும் அந்த புல்டோசரை தடுக்க முடியாது. ஒரு பக்கம் புல்டோசர் நீதி இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா அடிக்கடி இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வருது. இப்போ ரீசெண்டா மீனவர் குடும்பத்தை சேர்ந்த 3 மாடி கட்டிடத்தை உங்க புல்டோசர் தான் இடிச்சிருக்கு. நாங்க முறையான நோட்டீஸ் கொடுத்தோம். அவங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க. சுப்ரீம் கோர்ட்ல சட்டவிரோதம்னு சொன்னாங்க. அப்ப இடிச்சுதானே ஆகணும். அவங்க மீனவரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சட்டவிரோதம்னா ஒண்ணுதான். நீங்க மத்திய பிரதேஷ்ல இருந்து லவ் ஜிஹாதை நீக்கிடுவேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல? அதாவது எந்த ஜிஹாதா இருந்தாலும் எப்பவும் தீங்கானது தான். ஜிஹாதுன்ற வார்த்தையே தவறானது. அதனால லவ் ஜிஹாத் பண்றவங்களுக்கு எதிராக நம்ம அரசு அந்த அடக்கமான உணர்வோட அப்பாவி பொண்ணுங்களை ஏமாத்தி காதலுங்கிற உணர்வுல விழ வச்சு அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கைய நரகமா மாத்துது. இது யாராலையுமே சகிச்சுக்க முடியாது. அதுக்கு நான் எதிரானவன் தான். இந்த விஷயத்தை பத்தி அகிலேஷ் யாதவ் பலமுறை கருத்து சொல்லியிருக்காரு. மோகன் யாதவ் இந்த பாதையில போகக்கூடாதுன்னு. அவர்கிட்ட நான் பேசும்போது சொல்றேன், சரி எது தவறு எதுன்னு. அவருக்கு தெரியாம அவர் அப்படி சொல்லியிருப்பாரு. இல்ல, இப்போ உங்க கட்சிக்காரங்க அவரை நமாஸ்வாதின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அத பத்தி எனக்கு தெரியாது. நான் இந்த விஷயத்த பத்தி ஒண்ணு மட்டும் சொல்லிக்க விரும்புறேன். யாராவது சட்டத்தை மீறினா அந்த சட்ட விதிகளுக்கு ஏத்தபடி நடவடிக்கைகள் எடுக்கப்படணும். அதனால மத்திய பிரதேச அரசு எப்பவும் சட்டத்துக்கு துணையாதான் நிக்கும். அதுல சந்தேகமே இல்லை. ஆனா நீங்க உத்தரப்பிரதேஷ் போனப்போ நீங்க சொல்லியிருக்கீங்க, ஒவ்வொரு சத்தமும் மார்புல குண்டு மாதிரி பாயுது. அப்புறம் சமாஜ்வாதி கட்சியோட அகிலேஷ் யாதவ் பத்தி நீங்க சொல்லியிருக்கீங்க, அவங்க ஹிந்துக்களை பயமுறுத்த முயற்சி பண்றாங்கன்னு. நான் என்னோட கருத்துக்களை தான் சொல்லியிருக்கேன். இப்ப இருக்கிற காலகட்டத்துல மாண்புமிகு பிரதமரின் தலைமையில நம்ம நாட்டுல வாழ்ற எல்லா மக்களுக்கும் சுயமரியாதையோட வாழ்ற உரிமை இருக்கு. அது ஹிந்துக்களுக்கும் ஏன் இருக்கக்கூடாது? இத வேற மதத்தினர் ஏன் கெட்டதா எடுத்துக்கணும்? நான் ஓட்டு அரசியலுக்காக இப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் ஏத்துக்கவே முடியாது. அதனாலதான் சொல்றேன், ஆமா, எல்லா மதத்தினரும் அவங்க மதத்தை கடைபிடிக்கிற உரிமை இருக்கு. அதே மாதிரி ஹிந்துக்களோட நலனையும் பாதுகாக்கப்படணும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி மத்திய பிரதேஷ்ல முஸ்லிம்களோட நலன்களும் பாதுகாப்பா இருக்கு. அதையும் யாரும் பறிக்க முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நாட்டோட சட்டமும் விதியும் மதத்தோட சேர்ந்து நடக்கிறவங்களுக்கு எல்லா மதத்துக்கும் சுதந்திரம் நம்ம மாநிலத்துல இருக்கு. யாரையும் மதத்தின் பேர்லெல்லாம் துன்புறுத்த மாட்டோம். இது உறுதி. ஆனா ஒரு மதம் இன்னொரு மதத்தை கௌரவிக்கணும். அதுவும் முக்கியம்தான். அதனால இது ஒருவருக்கு ஒருவர் இடையிலான உறவை பொறுத்தது. அரசு சமமா அரசியல் அமைப்பு சட்டத்திட்டங்களை நிறைவேற்றும். நீங்க உங்க கட்சிக்கும் அப்புறம் எதிரிங்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? வாழுங்க, வாழ விடுங்க. கேளுங்க. நீங்க சத்தம் வரக்கூடாதுன்னு டெசிபிள பத்திலாம் பேசுனீங்க. ஆனா காவடி யாத்திரைல அவ்ளோ சத்தம் வருது. அத பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எனக்கு இந்த சத்தமெல்லாம் ஒரு பிரச்சனையே இருக்குன்னு நான் சொல்லவே இல்லை.
நான் இதெல்லாம் ஒருபோதும் செய்யவே மாட்டேன். லவுட் ஸ்பீக்கரை பத்தி சொன்னீங்களே, நான் அந்த லவுட் ஸ்பீக்கர், டிஜே எல்லாமே ஒரே டெசிபல்ல இருக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க. நான் அத மதத்தோட சேர்க்கல. அதாவது ஒருத்தங்களோட எண்ணம் எப்படி இருக்கும், காங்கிரஸ்காரங்க மாதிரி. அவங்க அப்படி நினைக்கிறாங்க. நான் என்ன பண்ண முடியும்? நாங்க சமமா தான் பார்த்தோம். எல்லா மதத்துக்கும் எல்லா சட்டமும் சமமா பின்பற்றணும். அதனால நான் அதை வேறுபடுத்தியெல்லாம் பார்த்ததில்ல. நான் அப்படி பண்ணவும் மாட்டேன். பாஜக அரசியல் பண்றாங்க, வகுப்புவாதத்தை மதங்கிற பேர்ல பண்றாங்க. அது அப்படி நடக்கக்கூடாது. அது சமுதாயத்துக்கு நல்லது பண்ணணும், எல்லா தரப்பினருக்கும் நல்லது பண்ணணும். அதாவது ஒரு யாதவா இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. அதாவது ராமர் கோயில் பிரச்சனையில அப்போதைய காங்கிரஸ் மத்திய அரசு தேர்ந்தெடுத்த மாநில அரசுகளை கலைச்சிட்டாங்க. அதே மாதிரி எத்தனை முறை ராமர் விஷயத்துக்காக நாடு முழுக்க கலவரம் நடந்துச்சு. அப்ப ஆட்சியில இருந்தது காங்கிரஸ் தானே. அதுக்கப்புறம் மோடிஜி ஆட்சி வந்தது. மோடிஜி அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை நாடு முழுக்க அமல்படுத்தினாரு. அதுக்கப்புறம் நாட்டுல எங்க கலவரம் நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அதே நாடு தானே. நம்ம அரசு இந்த மாதிரி தான் நடக்கணும்னு சொல்றோம். நாங்க ஒருபோதும் ஹிந்து தனியா முஸ்லீம் தனியா பார்க்கறதில்ல. நாங்க அப்படி பிரிச்சும் பார்க்கறதில்ல. நீங்க இன்னும் சொல்லுங்க. எனக்கு தெரியும். அதாவது ஈரான், ஈராக், சவுதி அரேபியா பெரும்பாலான முஸ்லீம் நாடுகள்ல 3 தலாக் முறைகள், பெண்களுக்கு இப்படி ஒரு தவறு எங்கேயுமே நடந்ததில்ல. ஆனா காங்கிரஸ் உச்சநீதிமன்ற தீர்ப்பையே மாத்திட்டாங்க. அது காங்கிரஸோட மனோபாவம், வெறும் ஓட்டு வங்கிக்காக. நம்ம சகோதரிகள் நீங்களே சொல்லுங்க. கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு போனா ஒரு வருஷத்துல அவங்களுக்கு 1 குழந்தையோ 2 குழந்தையோ பிறக்கும். அப்ப அவங்க தலாக் தலாக் தலாக்னு சொன்னா பாவம் அந்த பொண்ணோட நிலைமை என்ன ஆகும் சொல்லுங்க? அவங்க வாழ்க்கை நரகமாயிராதா? எனக்கு பெருமையா தான் இருக்கு. 40 வருஷ உச்சநீதிமன்ற பழமையான தீர்ப்பையும் மோடிஜி அமல்படுத்தினாரு. என் பாட்டி வீடு ரிவால் இருக்கு, உங்க மாமியார் வீடு ரிவால் இருக்கு. அதாவது மத்திய பிரதேசத்துல ரிவால பாத்தீங்கன்னா நிறைய டெவலப்மெண்ட்ஸை பார்க்க முடியுது சார். உஜ்ஜைன்ல நீங்க எம்எல்ஏவா இருந்ததுனால அங்கேயும் டெவலப்மெண்ட்ஸை பார்க்க முடியுது. இதே மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் மத்த மாவட்டங்கள்லயும் பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கா, இல்ல வெறும் நீங்க போற இல்ல, அவர் என்ன இடத்துக்கு கேக்குறாருன்னா, மட்டும்? உங்க ஊர்ல மாமியார் வீட்ல மட்டும்தான் அது நடக்குமான்னு கேக்குறாரு. இது அவருக்கும் தெரியும். நம்ம அரசு வந்ததுக்கு அப்புறம் மாநிலம் முழுவதும் தொடர்ந்து வளர்ச்சிக்கான திட்டங்கள், வேலைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. முதல் முறையா இண்டஸ்ட்ரியல் கான்க்ளேவ் ரீவாவில் நடக்குது. ஜவல்பூர், சாகர், குவாலியர்ல, நர்தாபுரம்ல, இன்னும் சொல்ல போனா செகடூல் போன்ற இடங்கள்லயும் நடந்துகிட்டு இருக்கு. உங்களோட ஐடி பார்க் நம்மளால தான் தொடங்கப்பட்டது. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இப்போ நம்ம மத்திய பிரதேஷ்குள்ள உங்களுக்கு நான் ஒரு புள்ளி விவரம் சொல்லணும்னு நினைக்கிறேன். 1956 இருந்து 2003 வரைக்கும் மத்திய பிரதேசத்துல வெறும் 5 மெடிக்கல் காலேஜ் இருந்தது. எனக்கு பெருமையா இருக்கு. ஒரே வருஷத்துல 5 மெடிக்கல் காலேஜை மோடிஜி மூலியமா திறந்து வச்சிருக்கோம். சோ இதுதான் டெவலப்மெண்டின் வேகம். என்னோட கேள்வி என்னன்னா, மோடிஜியோட பேரு மோடிஜி தான். அதே மாதிரி சிஎம் தேர்ந்தெடுத்திருக்காங்க. எங்க ஒடிசா சிஎம் பேரு மோகன் மாஜி. அதே மாதிரி உங்க பேரு மோகன் யாதவ். இப்போ ஒடிசாவோட மாநில தலைவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவரோட பேரு மன்மோகன் சாம்பல். இதோட ரகசியம் என்ன? அவங்க இந்த மோகனங்கிறவங்கள தேடி தேடி தான் முதலமைச்சர் ஆக்குறாங்களான்னு கேக்குறாங்க. அதாவது இந்த விஷயத்துல என்னால எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதியா சொல்ல முடியும். அதாவது ஸ்ரீ கிருஷ்ணனோட பேரு ஒவ்வொரு வீட்லயும் ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன பெத்தவங்க அதை கௌரவிக்கிறாங்க. எனக்கு சந்தோஷம்.